இன்னைக்கு நம்ம வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பூச்செடி தாங்க பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த செடியோட பேர் என்னன்னு தெரியலைங்க. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சாக்கா கட்டாயமா சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார் வேற முன்னாடியே உட்காந்துக்கிட்டு, "எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்றீல்ல" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. இருந்தாலும் என்னால சும்மா இருக்க முடியல. ஏன்னா செடி நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. கொஞ்சம் பதியத்த போட்டு விடலாம் அப்படின்னு தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தேன். அடுத்ததா மேல்காட்டுக்கு போய் 4 அத்திப்பழத்தை பறிச்சுட்டு வந்தேங்க. ஏன்னா சாயந்தரம் விகாஸ் தம்பி வந்துடுவான், அவனுக்கு ஏதாவது ஃப்ரூட் சலாட் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூடவே ஒரே ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணி போட்டேன். 2யும் கட் பண்ணி கொஞ்சம் தேனை வந்து மிக்ஸ் பண்ணி 2ம் நல்லா கலக்கி விட்டு அவன் கையில் கொடுத்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச வெள்ளை மூக்கு கடலை, அதுக்கப்புறம் கொய்யாக்காய், இது மாதிரி வேறு ஏதாவது பழங்கள் இருந்தாலுமே கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து அத்திப்பழம் ஒன்று மட்டும் தாங்க பறிச்சுட்டு வந்திருந்தேன். அதனால் அது ஒன்று மட்டும் தான் ஆப்பிள் கூட சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலைங்களா, அதனால தான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தேன். ஆனால் தினமும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டான். ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்பான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் குளிச்சுட்டு அவன் வரத்துக்குள்ளே டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருவேங்க.